ஹலோ வணக்கம். 7th ஸ்டாண்டர்டில் இருக்க போயம் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. He wrote the scroll. He wrote a question mark for the tail, an overcoat of grey. He sat up straight to eat a nut. He liked to taste and play, and if we ran around his tree, he went to the other way. த ஸ்க்ரூல்னால் என்ன தெரியும் நமக்கு? ஸ்க்ரூல்னால் நமக்கு தெரியும் அணில் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கும். அதுதான் அணில் பிள்ளை. அது பார்த்தீங்க அப்படின்னா ஹீ ரோர் எ கொஷின் மார்க் ஃபார் த டெய்ல். அதோட டெய்ல் பார்த்தோன்னா ஒரு கொஷின் மார்க் மாதிரி நமக்கு தெரியும். அடுத்த லைன் பார்த்தோன்னா அண்ட் ஓவர் கோட் ஆஃப் கிரே. அதோட கலர் பார்த்திங்கன்னா கிரே கலரில் இருக்கும். அதோட அணிலோட கலர் பார்த்திங்கன்னா கிரே கலர் தான். ஹீ சேட் அப் ஸ்ட்ரைட் டு ஈட் அ நட். அது எப்படி சாப்பிடும் அப்படின்னா அந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அது ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு 2 கைகளால் குட்டி கைகளெல்லாம் எடுத்து அந்த நட்ஸை சாப்பிட்டுட்ருக்கோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஹீ லைக் டு டேஸ்ட் அண்ட் ப்ளே. அது ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடும். லைக் பண்ணி ரொம்ப அதாவது பார்க்குற போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்கும் அது சாப்பிட்றது பார்த்தோன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் இஃப் வி ரன் அரவுண்ட் ஹிஸ் ட்ரீ. அது எப்படி வரும்? ட்ரீயை சுற்றி வரும். அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. தென்னை மரம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே அடிக்கடி இந்த அணில் பிள்ளையை நம்ம பார்த்துருக்கலாம். அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கும் நமக்கு. அதை பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஹீ வென்ட் டு த அதர் வே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போயிடும். அதோட வேலை என்னவோ அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நட்ஸை சாப்பிடும். துருன்னு இருக்கும். அதோட அடுத்த மூவ் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது போயிடும். அதான் இந்த ஸ்க்ரூலோட போயம். தேங்க்யூ.